ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 3 வீடியோ. ஆக்சுவலி என்னால் ஏன் கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலன்னா, நானும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு பர்சனல் ரீசன்னால் என்னால் சென்னை வர முடியல. ஸோ அதனால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ வரும். இன்றைக்கி கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோடைய பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நிறையவே பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த கேண்டிலுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் கரெக்டாக ஒரு கேண்டலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு புல்லிஷ் மார்பஸு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறத நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பேரிஷ் கேண்டலை ஒரு ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு புல்லிஷ் மார்பஸும் எப்படி கேண்டில் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேண்டில் ஓப்பன் இந்த இடத்துல போட்டுருங்க. நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டோட ஓப்பன் இந்த இடம், க்ளோஸ் எந்த இடம், இந்த இடம், ரைட்டா? இந்த ரெண்டு ஏரியா தான். ஆனால் மார்க்கெட் ஹையையும் ரீச் பண்ணியிருக்கு, அதே சமயம் மார்க்கெட் லோவுக்கும் போயிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் விக் அப்படிங்கிறது எதுக்காக போகுது அப்படின்னா, போயிட்டு வந்த வழித்தடம் அப்படின்னு சொன்னேன். அப்போது மார்க்கெட் நான் க்ரீன் கலரில் நான் மென்ஷன் பண்ணேன், ஒரு மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுது, நான் ஒரு டாட்டர் வச்சுருக்கேன், நல்லா தெரியும் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லோக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. லோக்கு ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ லோக்கு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர்னால் மார்க்கெட் ஹையை ரீச் பண்ணுது, கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போது ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஓப்பன் ஆகி லோக்கு மேலே போயிட்டு ஹைக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வேணாலும் கிரியேட் ஆகலாம். அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதாவது க்ளோஸ் ஆன பிளேஸ்லன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு திருப்பி கீழே க்ளோஸ் ஆகும். அடுத்த கேண்டில் மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் ஆகலாம். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில், கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்.